என் அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு என் இதயம் கனிந்த வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் நெக்ஸ்ட்டு வீடியோ போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ கதையினை காண்போம், கருத்தினை உணர்வோம். சத்தியமும் நேர்மையான உள்ளம் கொண்டவருக்குரிய ஆயுதத்தின் கதை. ஒரு சிறிய கிராமத்தில் மலைகளால் சூழப்பட்ட சிறிய குடிசைகள் நிறைந்த சுந்தரமலை என்ற கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கல்லில் உறைந்த ஒரு கருவி இருந்தது. அந்த கருவி ஒரு பெரிய பாறையின் நடுவே ஊன்றி இருந்தது. அதை யாராலும் எடுக்க முடியவில்லை. அந்த கிராமவாசிகள் அதற்குள் இருக்கும் அற்புத சக்தியை பற்றி கதைகள் பேசத் தொடங்கினர். ஒரு காலத்தில் இந்த கிராமத்தில் 4 நண்பர்கள் இருந்தனர். அந்த 4 நண்பர்களின் பெயர் அருண், சோமு, கல்யாணி, தாரகா. அருண் அறிவாளி மற்றும் புத்திசாலியாக இருப்பான். சோமு தைரியமான மற்றும் வீரத்தன்மை உடையவன். கல்யாணி தன்னலமற்ற கருணையுடன் அனைவருக்கும் உதவுபவள். தாரகா நேர்மையும் சத்தியமானவள். ஒரு நாள் கிராமத்துக்குள் வந்த தாத்தா அந்த கல் உறைந்த கருவியை பார்த்து, இந்த கருவியை யார் எடுக்கிறாரோ அவனே இந்த கிராமத்தின் சாபத்தை நீக்கக்கூடியவன் என்றார். அதை கேட்ட கிராம மக்கள் சோம்பலுடன் அதை எடுக்க யாராலும் முடியாது என்று கூறினர். ஆனால் இந்த 4 நண்பர்களும் இதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டனர். அவர்களில் முதல் முயற்சியை சோமு செய்தான். நான் தான் மலைகளுக்கெல்லாம் போய் பல வலிமையான கருங்கற்களை தூக்குபவன் என்று பெருமையாக கூறி தனது முழு வலிமையும் கையில் சேகரித்தான். அந்த கருவியை பிடித்தபோது பாறை அதே போல் நில்லாமல் தானாகவே ஒவ்வொரு தடவையும் ஒரு வெளிச்சத்தை வெளியேற்றியது. சோமு தன்னை முழுவதும் செலவழித்தான், ஆனால் பாறை அசையவே இல்லை. இது சுத்தமா வலிமையால் மட்டும் செய்ய முடியாது என்றான் அருண். அடுத்து அருண் களம் இறங்கினான். எனக்கு அறிவு இருந்தால் மட்டுமே இதை முடிக்க முடியும் என்றான். அவன் வெறும் கருவியின் வடிவம், பாறையின் அமைப்பு என்று ஆராய்ச்சியெல்லாம் செய்ய தொடங்கினான். ஆனால் ஒரு நாள் முழுவதும் தன் அறிவாற்றலால் முயற்சித்தும் அவனுக்கும் கல் அசையவில்லை. கொஞ்சம் நேரம் வேண்டும், ஆழமாக யோசிக்க வேண்டும் என்று அவன் ஓய்ந்து கொண்டான். அடுத்தபடியாக கல்யாணி முயற்சி செய்கிறாள். அவளுக்கும் அந்த கருவியை எடுக்க முடியவில்லை. சிறிதும் அசையவே இல்லை. கல்யாணி, தாரகா நீயும் வா, சேர்ந்து முயற்சிக்கலாமே என்று கேட்டாள். அப்போது கல்யாணி, நாம் எல்லாம் ஒன்றாக முயற்சி செய்யவில்லை என்று சொன்னாள். அவளுடைய மென்மையான வார்த்தைகள் மற்றவர்களை கவர்ந்தன. நாம் இப்போது ஒருமித்தால் மட்டுமே இதை வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்றாள். தாரகா மட்டும் சொன்னாள், இது கத்தி பிடிப்பதற்கான வேலையல்ல, இதற்காக நாம் சத்தியமாக செயல்பட வேண்டும் என்றாள். அதற்கான அர்த்தம் என்னவென்று கல்யாணி கேட்கிறாள். தாரகா ஒரு பழமையான புத்தகத்தை எடுத்துக்கொண்டு, இந்த கத்தியை நீதிக்குரியவன் கரங்களால் மட்டுமே எடுத்து செல்ல முடியும் என்று வாசித்தாள். அப்படியென்றால் யாருடைய நெஞ்சத்தில் உண்மை இருக்கிறது என்று இந்த கத்தி தீர்மானிக்குமா என்று சோமு கேட்டான். அந்த நேரம் தாரகா மூவருக்கும் ஒரு சோதனையை வைத்தாள். உங்களுக்கு நான் 3 கேள்விகள் கேட்கிறேன். உங்கள் பதில்கள் இந்த பாறையின் சக்தியை அறிவிக்கும். முதலாவது கேள்வி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரையாவது தவறாக குற்றம் சாட்டியதுண்டா? மூவரும் தங்களுடைய தவறுகளை மறுத்தனர். தாரகா அவர்கள் மூவரையும் நேர்மையாக அணுக சொன்னாள். இரண்டாவது கேள்வி, நீங்கள் ஒரு நாளாவது உங்கள் நண்பனின் நம்பிக்கையை இழந்திருக்கிறீர்களா? சோமு உண்மையாக பதிலளித்தார். நான் ஒரு தடவை என் நண்பனை ஏமாற்றியிருக்கிறேன், ஆனால் அதை நான் திருத்த முயற்சித்தேன். மூன்றாவது கேள்வி, கேள்வியின் கடைசியாக, உங்கள் சத்தியம் எப்போதுமே சுத்தமாக இருந்ததா? மூவரும் அமைதியாக இருந்தனர். அந்த நேரத்தில் தாரகா பாறைக்கு சென்றாள். அவளுடைய கரம் கத்தியை தொட்டபோது
பாறை ஒளிர்ந்தது. அந்த சமயம் பாறையின் மேல் ஒரு சூரிய கதிரொளி படிக விட்டது. பாறை உடைந்து நொறுங்கியது மற்றும் கத்தி அவளுடைய கரத்தில் சுலபமாக வந்தது. சத்தியத்தின் மகத்துவம். நீதி, நேர்மை மற்றும் மனநலத்தின் மையம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த சக்தி இருக்கிறது என்று தாரகா கூறினாள். சுந்தரமலை கிராமம் புதிய பயணத்திற்கு சென்றது. சத்தியத்தின் வழியில் வாழும் சமுதாயமாக. இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கமெண்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.